ஹாய், டென்மார்க்கில் இருக்கிற ஃபெரோயி ஐலாண்ட்ஸில் 1400க்கு மேற்பட்ட டால்ஃபின்ஸை ஒரே வாரத்துக்குள்ளே கொண்டு குவிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள். இதை அவங்க கிரிண்டா ட்ராப்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க வருஷம். என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளெலாம் மோட்டார் போட்ஸை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போய் பைலட் வேல்ஸை கூட்டமாக கடற்கரையை நோக்கி திருப்பி கொண்டு வருவாங்க. அப்படி அந்த வேல்ஸ் எல்லாம் கடற்கரைக்கு கொண்டு வந்த உடனே அதை அங்கேயே துடிக்க ஷார்ப்பான வெப்பன்ஸை யூஸ் பண்ணி குத்தி கொண்டு இதை ஒரு ஃபெஸ்டிவலாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி குத்தி கொன்னதுக்கு அப்புறமா அதோட மீட்டை எடுத்து அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையை எடுத்துட்டு மிச்சத்தை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இது வருஷம் அங்கே நடக்கிற ஒரு திருவிழா தான். பட் இந்த டைம் உலகத்தோட அட்டென்ஷனை திருப்பினதுக்கு ரீசன் 1400 டால்ஃபின்ஸை ஒரே நேரத்தில் ஒரே வாரத்துக்குள்ளே கொன்னதால தான் இப்போ வேர்ல்டு வைடு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அப்புறம் அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இப்போ அது பக்கமாக திரும்பி இருக்கிறாங்க. வருஷம் நடக்கிற ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் 1400 திமிங்கலத்தை ஒரே டைம்ல எல்லாம் இது வரைக்கும் அந்த ஐலாண்டில் கொன்னதில்லை அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ இது வேர்ல்டு அட்டென்ஷனை திருப்பி இருக்கு. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ப்ராக்டிஸ் தான், அவங்க கல்ச்சரில் இருக்கிற ப்ராக்டிஸ் தான். பட் வேர்ல்டு வைடு வேலிங்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அது கமர்ஷியலான ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ட்ரெடிஷ்னலான ப்ராக்டிஸ், இதுக்கு கிரிண்டா ட்ராப்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வேலிங் அப்படிங்கிற ப்ராக்டிஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ வேலிங்னு சொல்லப்படுற இந்த ப்ராக்டிஸ் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இதை சிம்பிளாக சொல்லணும்னா திமிங்கலங்களை வேட்டையாடுறது தான் வேலிங்னு சொல்லுவாங்க. இதை கமர்ஷியல் பர்பஸ்காண்டி தான் வேட்டையாடுவாங்க திமிங்கலங்களை. பிகாஸ் இந்த மாதிரி திமிங்கலங்களை வேட்டையாடி அதோட பாடி பார்ட்ஸ்ல இருந்து ஒரு ஆயிலை உருவாக்குவாங்க. அண்ட் அந்த ஆயிலுக்கு வேர்ல்டு வைடு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த ரீசன்காண்டி உலகத்தில் நிறைய கண்ட்ரிஸ் திமிங்கல வேட்டை பண்ணுவாங்க. அண்ட் கமர்ஷியல் பர்பஸ் இந்த ஆயிலை எடுக்கிறதுக்காண்டி தான் அதிகமாக இந்த வேட்டையும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ப்ராக்டிஸை தான் வேலிங்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 1980s டைம்லேயே இந்த வேலிங் ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணணும்னு அறிவிச்சாங்க. என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 50,000க்கு மேலே திமிங்கலங்களை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படியே போனால் கடலுக்குள்ள திமிங்கலங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிரும் அப்படிங்கிறனால இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் ஒரு பாடி இருக்குது. இந்த பாடி 1986ல் இனிமே கமர்ஷியல் பர்பஸ்காண்டி திமிங்கலங்களை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஸோ அதில் இருந்து கமர்ஷியல் பர்பஸ்காண்டி வேட்டையாடுறது இல்லை. இப்போ இதுதான் இங்கே எல்லாருமே ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். பிகாஸ் கமர்ஷியல் பர்பஸ்காண்டி திமிங்கலங்களை வேட்டையாடக்கூடாதுன்னு தான் அறிவிச்சாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல், அதாவது இந்த மாதிரி கல்ச்சரில் அவங்களோட கல்ச்சர்லேயே இந்த மாதிரி திமிங்கலங்களை வேட்டையாடுறது இருக்குது அப்படின்னா அதை அவங்க தடை செய்யலை. ஸோ இன்னமும் உலகத்தில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்காண்டி வேட்டையாடுறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அங்கே இருக்கிற கண்ட்ரீஸ்ல எல்லாம். பொதுவாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பர்பஸ்காண்டி வேட்டையாடுறது அப்படிங்கிறத ஒரு வேர்ல்டில் இருக்கிற ஒரு பாடியால் தடை பண்ண முடியாது. ஏன்னா இது அவங்க ட்ரெடிஷனோட லிங்காக இருக்குது. பட் கமர்ஷியல் பர்பஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக வேட்டையாடுவாங்க, இது மூலமாக நிறையா லாபம் கிடைக்குது அப்படிங்கிறனால. ஸோ அதைத்தான் இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் 1986லேயே பேன் பண்ணாங்க. பட் இன்னமும் நிறைய கண்ட்ரிஸ் இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, வருஷம் இந்த மாதிரி திமிங்கல வேட்டை பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ இன்னும் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த வேலிங் ப்ராக்டிஸ் நடக்குது, அதாவது அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம எர்த்தை எடுத்துக்கிட்டால் அங்கே நார்தன் ஹெம்ஸ்பியர் மேலே இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் தான் இன்னும் நிறையா இந்த வேலிங் ப்ராக்டிஸை பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக சொல்லணுன்னா கனடா, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நார்வே, டென்மார்க், கிரீன்லேண்ட், ஐஸ்லேண்ட், அப்புறமா ஜப்பான் பண்ணுறாங்க. தென் சவுத் கொரியா, ரஷ்யா. இப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சவுத் கொரியா ஆகட்டும், இல்லை ரஷ்யா, இல்லைன்னா ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இவங்க எல்லாருமே பெரிய டெவலப்டு நேஷன். பட் ஸ்டில் இன்னும் இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேலிங், அதாவது திமிங்கல வேட்டையாடுறத. அதாவது இப்போ எப்படி போகுதுன்னா, கமர்ஷியல் பர்பஸை தடைங்கிறனால ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியும் வேட்டையாடுறது நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஈவன் கமர்ஷியல் பர்பஸுக்காண்டியும் இன்னும் திமிங்கலங்களை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி திமிங்கலங்களை எல்லாம் எடுத்து அந்த அக்வாட்டிக் ஷோன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு கேப்டிவாக வச்சுப்பாங்க, உள்ளே வச்சுட்டு ஷோலாம் நடத்துவாங்க, நிறைய இடத்துல நடக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்காண்டி இதெல்லாம் இப்போ கமர்ஷியலாக லாபம் அதிகமாக கிடைக்கிற ஒரு பிஸ்னஸ். ஸோ கடலுக்குள்ளே போய் திமிங்கலங்களெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு இடத்துல கேப்டிவாக வச்சு அதை வச்சு ஷோலாம் நடத்தி சம்பாதிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் இப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம். பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய டெவலப்டு கண்ட்ரீஸாக இருந்தும் இன்னமும் இந்த மாதிரி திமிங்கலம் வேட்டையாடுறத பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிகாஸ் நான் சொன்ன அந்த இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் கமர்ஷியல் ப்ராக்டிஸை தான் பேன் பண்ணியிருக்காங்க, ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸை இல்லை. ஸோ அப்போ இப்போ ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் காண்டி
தான் கொள்கிறோம் அப்படிங்கிற பேரில் கமர்ஷியலுக்காண்டியும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வேர்ல்டு வைடு இன்னும் பெரிய பெரிய கண்ட்ரிஸ் கூட இந்த திமிங்கல வேட்டையை நிறுத்தலை. இது வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்து நடந்துட்டு இருக்க ஒரு ப்ராக்டிஸு. பட் ஸ்டில் இவ்வளோ வருஷம் நம்ம தாண்டி இவ்வளோ மெச்சூர்டான ஒரு சொசைட்டியை உருவானதுக்கு அப்புறமும் எதுக்காண்டி இதெல்லாம் கொள்கிறோம் அப்படிங்கிற ரீசன் பர்பஸ் எல்லாம் இல்லாமல் இன்னமும் ரொம்ப அதிகமாக திமிங்கலங்களை வேட்டையாடிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம். இப்போ அப்படியே ஃபெரோய் ஐலாண்ட்ஸுக்குள்ளே வரேன். இந்த டைம் 1400 டால்ஃபின்ஸை ஒரே வாரத்துக்குள்ளே கொண்டு குவிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம். பிகாஸ் இது ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலாக இருந்தால் கூட வழக்கமாக ஒரு 40லேருந்து 50க்குள்ளே தான் கொல்லுவாங்க. அண்ட் அது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் கொல்லுவாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ள அந்த டால்ஃபின்ஸ்லேருந்து கொன்னதுக்கு அடுத்து அதோட மீட்டை அவங்களுக்குள்ள சாப்பிட்றதுக்காண்டி ஷேர் பண்ணிப்பாங்க. மொத்தமாக கடற்கரையில் விட்டுட்டு போகிற பழக்கம் இது வரைக்கும் இல்லை. அதாவது நம்ம இப்போ ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக ஆனதுக்கப்புறம் இந்த 21st செஞ்சுரியிலலாம் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணலை. இந்த டைம் தான் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் இவ்வளோ கிரேஸாக போய் இவ்வளோ 1400 டால்ஃபின்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொண்டுட்டாங்க ஷோரில். அண்ட் ஈவன் இது அங்கே இருக்கிற ஊர் மக்களையே ஒரு மாதிரி பார்க்க வைக்கிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது இப்போ தேவையான, ஏன்னா அந்த கடற்கரையே என்டையராக ஒரு போர்க்களம் மாதிரி மாறிடுச்சு. ரத்த வெள்ளம் தான், ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கிறனால அங்கே இருக்கிற பீப்புளுக்கே இதெல்லாம் இன்னும் தேவையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆனனால தான் இப்போ வேர்ல்டு அட்டென்ஷன் ஃபெரோய் ஐலாண்ட்ஸ் பக்கம் திரும்பி இருக்கு. பிகாஸ் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம், முக்கியமாக இந்த டென்மார்க் எல்லாம் வேர்ல்டு வைடு என்ன ரேங்கிங் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அதாச்சும் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டெவலப்டு இதை பற்றி சொல்லுவாங்க, இல்லை எது வேணா இருக்கட்டும், குட் கவர்னன்ஸாக இருக்கட்டும், இல்லை கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன மாதிரியான ரேங்கை ரிலீஸ் பண்ணாலும் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் வேர்ல்டுக்கு. ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் ஷுவராக ரேங்க்கில் 10 ரேங்க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சிவிலைஸ்டு பீப்புள் இருக்கிற ஒரு இடத்துல ஸ்டில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் எழுந்துருச்சு. அண்ட் இந்த மாதிரி என்னதான் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸாக இருந்தாலும் இதை ஒரு பார்பாரிக் ப்ராக்டிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது காட்டுமிராண்டித்தனமானது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட அவங்க லோக்கல்ஸே மாறிட்டாங்க. ஸோ இதனால தான் இப்போ வேர்ல்டு லெவலில் இந்த கில்லிங்கை இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்னமும் இந்த ப்ராக்டிஸு தொடரணுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினை கூட எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதே நேரத்தில் ஜப்பான் மாதிரியான கண்ட்ரி கூட பேனை லிஃப்ட் பண்ண சொல்லி தான் கேட்குறாங்க இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் கிட்ட. கமர்ஷியல் வேலிங்கும் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இது எல்லாமே எதனோட மோட்டிவ் நோக்கி போகுதுன்னா ஒரு கிரேஸ் தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வேட்டையாடுறது மூலமாக கிடைக்கிற கிரேஸ், இதுக்காண்டி தான் இதை இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கொஸ்டினாக எழுந்துட்டு இருக்கு. இப்போ இதில் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷனுக்கு எந்த பவரும் இல்லை. அதாவது ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து தடையை மீறி அதாவது திமிங்கலங்களை வேட்டையாடுறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கோ இல்லை அந்த கண்ட்ரியை தண்டிக்கிறதுக்கோ எந்த பவரும் இல்லை. ஸோ இதனாலேயே இன்னும் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் கமர்ஷியல் வேலிங்கும் அங்கங்கே இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷனுங்கிற பாடி செயல்படுது. ஸோ இந்த நேரத்தில் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, குளோபல் வார்மிங்னு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிற கண்ட்ரிஸே ஸ்டில் இன்னும் இந்த திமிங்கலங்களை வேட்டையாடுற ப்ராக்டிஸை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ப்ராப்ளமான விஷயமாகவே இருக்குது. இப்போ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு எது நம்ம தேவை எது நம்ம ஆசை அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நேச்சர்கிட்ட இருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்றது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது. அப்போ நம்ம தேவைக்கு நேச்சர்கிட்ட இருந்து எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ நம்ம நேச்சர்கிட்ட இருந்து நம்ம ஆசைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நேச்சருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறோம்னா என்விரான்மெண்ட் நமக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு போகிறதில்ல எந்த ஒரு பெரிய ஆச்சரியப்படுற விஷயமும் கிடையாது. இப்போ அதனால தான் எப்போ சுனாமி வருது, எப்போ இந்த மாதிரி எர்த்குவேக், இதெல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் போய்கிட்டு இருக்கு. காரணம் நம்ம நேச்சரை அளவில்லாமல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால. ஸோ இது கூட நம்ம நேச்சரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுல ஒன்று தான் இந்த மாதிரி திமிங்கல வேட்டைங்கிறது. ஸோ ஃபுட்டுக்காண்டி எடுக்கிறது வேற, அளவை மீறி ஒரு கிரேஸுக்காண்டி ஃபெஸ்டிவல்னு சொல்லி 1400 1500ன்னு கொள்வது வேற.
ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுதான் கரெக்டான ப்ராக்டிஸும் கூட. இதே என்விரான்மெண்ட்டுக்குள்ளே கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாச்சும் நம்ம வந்து நேச்சர்கிட்ட இருந்து ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமை நேச்சருக்கு கொடுக்கணும், திருப்பி அது வந்து ரீஜுவனேட் ஆகி வர்றதுக்கு. இப்போ நம்ம தொடர்ந்து காடுகளை அழிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம தேவைக்கு எடுக்கிறது வேற, எடுத்தோம்னா திருப்பி டைம் விட்டோம்னா அதே காடுகள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உருவாக தான் போகுது. பட் அதுக்கு டைமே விடாமல் நம்ம நேச்சரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் கேரிங் கெப்பாசிட்டியை மீறி பண்ணுறோம். ஸோ நம்ம எப்போ என்விரான்மெண்ட்டோட கேரிங் கெப்பாசிட்டியை மீறி நேச்சரை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதுக்கான பிரச்சனைகளை நம்ம ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதில் ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் தான் இந்த குளோபல் வார்மிங்கிறது. இந்த டெவலப்டு கண்ட்ரீஸும் இதே குளோபல் வார்மிங்கோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்னு என்டையர் வேர்ல்டும் இந்த குளோபல் வார்மிங்னால வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எதனால் இந்த திமிங்கலம் ஒரு 1400 திமிங்கலம் செத்ததுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன லிங்க்குன்னு கூட யோசிக்கலாம். பட் எல்லாமே என்விரான்மெண்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஒரு இடத்துல கை வச்சா இன்னொரு இடத்துல பிரச்சனையாகும். ஸோ அதுதான் இது எல்லாமே. இதில் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் வேற ஒன்று சொல்லுவாங்க இந்த என்விரான்மெண்ட்ல. இப்போ இந்த திமிங்கலங்கள்லாம் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் இல்லை தான். இப்போ இந்த வேல்ஸ்லேயே நிறைய டைப் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் வேலையும் வேட்டையாடுறது இல்லை, ஒரு சில டைப்பை தான் வேட்டையாடுறாங்க. பட் இந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸில் கை வச்சுட்டா என்டையர் வேர்ல்டுமே அழிகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் கீஸ்டோன் ஸ்பீசிஸில் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா தேனீக்கள் சொல்லலாம். எப்போ உலகத்தில் தேனீக்களை நம்ம அழிக்கிறோமோ அப்போ உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு கூட ஒரு தியரி இருக்கு. இதுதான் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டு இப்படி இருக்கும்போது நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் என்விரான்மெண்ட்டை ஒரு அளவுக்கு தான் கை வைக்கணும். ஒரு அளவை மீறி நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய எதிர்வினைகளை நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது வரும். ஸோ இப்போது கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிற இதே டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்த இதில் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ அதே டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இதையும் பண்ணுறனால கண்டிப்பாக இதுக்கு எல்லா கண்ட்ரிஸுமே சேர்ந்து முடிவெடுத்து இந்த ப்ராக்டிஸை கமர்ஷியலும் சரி ட்ரெடிஷ்னலும் சரி இது இப்போ தேவையில்லாத ப்ராக்டிஸ், ஸோ அதை பேன் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் இதே நேரத்தில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2016 இதே பைலட் வேல்ஸ், இந்த மாதிரி பைலட் வேல்ஸ் இந்த திமிங்கலத்தில் ஒரு டைப்பாக இருக்கிற இந்த பைலட் வேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80க்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2016 கரை ஒதுங்குச்சு. ஸோ இது அந்த டைமில் கரை ஒதுங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே கூட்டமாக தான் உள்ள கடலுக்குள்ளே நீந்தி அவங்களோட இடத்துக்கு சுற்றி போகும் போல். ஸோ இந்த மாதிரி போகிற பைலட் வேல்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று டிஸ்ஓரியன்ட் ஆயிட்டுனா கூட பின்னாடி மொத்த கூட்டமும் இந்த ஆடு பின்னாடியே மொத்த ஆடும் போகுது அப்படிங்கிறாங்கல்ல, அதை மாதிரி தான் இதுவும். ஸோ உள்ள கடலுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஆல்ரெடி. அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் டிஸ்ஓரியன்ட் ஆகி கிட்டத்தட்ட 80க்கு மேலே பைலட் வேல்ஸ் வந்து கரை ஒதுங்குச்சு. அதாவது கரைக்கு தான் வர்றோன்னு தெரியாமல் கரைக்கு வந்துச்சு. ஸோ அப்படி வந்த டைமில் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் இல்லை இங்கே இருந்த மீனவர்கள் ஆகட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பைலட் வேல்ஸ் எல்லாம் திருப்பி கடலுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. எப்படி என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதை கயிறு போட்டு இழுத்துட்டு போனாங்க, என்னென்னமோலாம் பண்ணி கடலுக்குள்ளே இழுத்துட்டு போனாங்க. பட் ஸ்டில் அது டிஸ்ஓரியன்ட் ஆனனால அகைன் அண்ட் அகைன் கரையை நோக்கி வந்து இறந்து தான் போச்சு. எல்லாம் கரைக்கு வந்து துடிச்சு இறந்து தான் போச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக ஆகட்டும் இல்லை மீனவர்களாகவும் ஆகட்டும் அந்த பைலட் வேல்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போக முடியல. ஸோ 81 பைலட் வேல்ஸ் 2016 தமிழ்நாட்டில் இறந்துருக்கு. அண்ட் அப்படி இறந்த வேல்ஸை கூட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாரும் அலோவ் பண்ணலை. அதை அங்கேயே வெட்டி அதோட மீட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல ப்ராப்பராக பரியலில் தான் முடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிற அங்கே இப்படி இருக்கும்போது இந்த கம்பேரிசனு ரொம்ப இடிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நம்மளை வந்து லீஸ்ட் டெவலப்டு அண்டர் டெவலப்டுன்னு சொல்லும்போது இப்படி டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதே பைலட் வேல்ஸை அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொள்கிறாங்க. இங்கே இதே பைலட் வேல்ஸு தெரியாமல் வெளியில் வந்ததை கரையிலிருந்து உள்ளே கொண்டு போய் விட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பேரடாக்ஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Do subscribe the channel for more updates and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸை கூட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.